வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு இன்னைக்கு தான் முதல் முறை வந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை நீங்க நோட்டிபிகேஷன் மூலமா பார்க்க முடியும். என்னடா இன்னைக்கு வந்து சும்மா பேக்ரவுண்ட்ல எப்படி ஓடுதே அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு வீடியோவோட தான் நம்ம வந்து வந்திருக்கோம். என்ன வீடியோ அப்படின்னா, ஐபிஎல் 2025 இன்னும் கொஞ்சம் ஒரு சில நாட்கள்ல நமக்கு வந்து ஆரம்பிக்க போகுது. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு லைட்டா வந்து ஒரு மோட்டிவேஷன் நினைச்சா மோட்டிவேஷனல், ஒரு அட்வைஸ் நினைச்சா அட்வைஸ். ஸோ நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அப்படி எடுத்துக்கோங்க இந்த வீடியோவை. பட் கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்க கேள்விகளுக்கு எல்லாமே ஒரு பதிலளிக்கக்கூடிய ஒரு வீடியோவா தான் இருக்கும். ஸோ ஐபிஎல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ கண்டிப்பா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ஐபிஎல் 2025ல நம்ம சேனல்ல இருந்தோ அல்லது தமிழ்நாட்டுல இருந்தோ அட்லீஸ்ட் அந்த மெகா கிராண்ட் லீக் அப்படிங்கிற இதுல வந்து ஒரு 3 பேரோ ஒரு 4 பேரோ வின் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேருக்கு இது ஃபேக்கா இல்ல ஒரிஜினலா அப்படிங்கிற டவுட் கூட இருக்கு. ஸோ அதை கூட அது வந்து பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கறதுக்காக தான் அட்லீஸ்ட் நம்ம சேனல்ல இருந்து வின் பண்ணா கோடி நன்றி. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம தமிழ்நாடு சைட்ல இருந்து வின் பண்ணாங்க கூட அது வந்து நமக்கு இன்னமும் வந்து இந்த ஃபேண்டசி மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதனால இந்த ஐபிஎல்ல எப்படியாச்சும் ஒரு 4 பேர் இல்ல ஒரு 5 பேர் வின் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு தான் இருக்கு. ஸோ அந்த இதுல நம்மளும் வந்து போட்டி போட போறோம். முயற்சி பண்ணி பார்ப்போம். முடியாதுன்னு ஒண்ணுமே கிடையாது. என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் நம்ம வந்து கண்டிப்பா வின் பண்ணியே ஆகுவோம். ஸோ இப்போ வந்து முதல் பாயிண்டா இந்த வீடியோ நான் எதை எடுக்கிறேன் அப்படின்னா, பிரைம் டீம். ஸோ இந்த மாதிரியான ஒரு முக்கியமான சீரீஸ் வரும்போது என்ன பண்ணுவாங்க, நம்ம வடக்கன்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, நாட் ஓன்லி வடக்கன்ஸ், தமிழ்நாட்டிலே பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இப்ப ஏமாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஏமாத்துறாங்க, பிரைம் டீம் அப்படின்னு சொல்லி, மாசம் நீ எனக்கு இவ்வளவு கொடு, நான் உனக்கு வந்து பெஸ்டா டீம் தர்றேன், இல்லைன்னா நாங்க வந்து உனக்கு வந்து பெஸ்டா வந்து கிராண்ட் லீக் வந்து டெய்லி வின் பண்ண வைப்போம் அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த வெங்காயத்தை நீங்களே வந்து கிராண்ட் லீக் வந்து டெய்லி வின் பண்ண வேண்டியதானே அப்படின்னு நீங்க கேட்க மாட்டீங்க. ஏன்னா நமக்கு அந்த புரிதல் கிடையாது. அதை தான் அவங்க வந்து பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ அதனால இந்த பிரைம் அப்படிங்கிறதுக்குள்ள போகாதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து போட்டோஷாப் தான். நமக்கு வந்து ஒரு எடிட் கூட ஒழுங்கா பண்ண தெரியாது. ஆனா அவங்களா அந்த மாதிரி பண்றாங்க. ஸோ அதை நம்பி போகாதீங்க. ஸோ ஃப்ரீயா கொடுக்கக்கூடிய எத்தனையோ சேனல்ஸ் இருக்கு. நான் வந்து நீங்க என்னோட வீடியோவை தான் பார்க்கணும், நான் தான் உங்களுக்கு எல்லாம் பெஸ்டா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லல. என்னால முடிஞ்சது நான் வந்து பண்றேன். நான் என்ன டீமை வந்து விளையாடுறனோ அதை தான் உங்களுக்கு வந்து டெலகிராம்ல எல்லாம் போட்டுட்டு இருக்கிறேன். ஸோ அதனால நீங்க வந்து இந்த பிரைம் டீம் அப்படிங்கறத மட்டும் கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு பெரிய லீக் வரும்போதுதான் உங்க ஆசையை தூண்டி விட்டு புடிங்கிடுவாங்க, இருக்கிற துட்டை ஃபுல்லா புடிங்கிடுவாங்க. ஸோ அதனால அதுல வந்து ஏமாந்துடாதீங்க. இப்போ ஒரு 5000 ரூபாய்க்கு மாசம் பிரைம் வாங்குறதுக்கு நீங்க 5000 ரூபாய்க்கு விளாண்டு தோத்து போனீங்கன்னா கூட அது மனசு ஒரு ஆறுதலா இருக்கும். சரி போட்டோம் போயிருச்சு அப்படிங்கிற மாதிரியாச்சும் ஒரு ஆறுதல் இருக்கும். ஆனா ஏமாந்தோம் அப்படின்னா அது இன்னும் வலியை தான் ஏற்படுத்தும். அதனால அந்த தப்பு மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு ஃப்ரீயா டீம் வேணுமா, நம்மளுடைய டெலகிராம் சேனல் உங்களுக்காகவே இருக்கு. நான் என்னென்ன டீமை வந்து போடுறேனோ அதை உங்களுக்கு வந்து டெய்லி வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்லி டீம் மட்டும் கிடையாது, ஏதாச்சும் ஒரு அப்டேட் இருந்தா கூட டெலகிராம்ல கொடுக்குறேன். அது போக பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 பிளேயர் ஃபேண்டசி ஆப்ஷன், பிட்ச் ரிப்போர்ட், பிட்சோட பவுண்டரி லைன் எல்லாமே வந்து நம்ம தெளிவா சேனல்ல வந்து ₹1 வாங்காம உங்களுக்கு வந்து ஃப்ரீயா ஆரம்பிச்ச 2018 இருந்து இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம டெலகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வந்து அடுத்த 2வது பாயிண்டா என்ன பாக்குறேன் அப்படின்னா, எப்படி வந்து ஒரு ஃபேண்டசி டீம் வந்து நீங்க வந்து கிரியேட் பண்ணணும். அதுதான் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பெரிய டவுட்டா இருக்கும். அது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேண்டசியோட பாயிண்ட் சிஸ்டமே நம்ம பார்க்கணும். நிறைய பேர் என்ன பண்றது, யாராச்சும் சொல்லுங்க உங்களுக்கு இந்த ஃபேண்டசி டீம் கிரியேஷன் பண்ற ஃபார்மேட் என்ன. மொத்தத்துல முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீம்ல இருந்து அதிகபட்சம் 7 பேர் வந்து செலக்ட் பண்ணலாம். அப்ப இப்போ ரீசெண்டா வந்து அதை வந்து ஒரு டீம்ல இருந்து நீங்க மினிமம் ஒருத்தர் எடுத்தா போதும். இன்னைக்கு வந்து நம்ம ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுறாங்க அப்படின்னா நீங்க ஆர்சிபில இருந்து 10 பிளேயர் எடுக்கலாம். ஒரே ஒரு பிளேயரை மட்டும் நீங்க கேகேஆர்ல இருந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அப்டேட் வந்ததுல இருந்து கொஞ்சம் நமக்கு டீம் எடுக்கிறதே கஷ்டமா தான் இருக்கு. அது பரவாயில்லன்னு பார்த்தா இப்போ இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், நீங்க நிறைய பேர் ஆனா இதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. முன்னாடி வந்து ஒரு பிளேயர் வந்து ஒரு ரன் அடிச்சா ஒரு ஃபேண்டசி பாயிண்ட், ஒரு 4 அடிச்சா அதுக்குன்னு ஒரு ஃபேண்டசி பாயிண்ட் இருக்கும், 6 அடிச்சா ஒரு ஃபேண்டசி பாயிண்ட் இருக்கும். ஆனா இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு ரன் அடிச்சா ஒரு பாயிண்ட் தான், ஒரு 4 அடிச்சா அதுக்கு 4 பாயிண்ட் பிளஸ்
4 அடிச்சதுக்கு 4 பாயிண்ட் போனஸ் பாயிண்டா கொடுக்குறாங்க. 6 அடிச்சாங்க அப்படின்னா அதுக்கு வந்து 6 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கொடுக்காங்க. நீங்க ஒண்ணும் இல்ல, ஒரு பிளேயர் 20 ரன் அடிச்சாலே அவனால 40 ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுக்க முடியும். அதாவது ஒரு பவுலர் கஷ்டப்பட்டு 2 விக்கெட் எடுக்கிறத ஒருத்தனால, ஒரு பேட்ஸ்மேனால 25 ரன் அடிச்சாலே அதை ஈக்குவல் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் ஃபேண்டசி பாயிண்ட் சிஸ்டம் இருக்கு. ஸோ நீங்க எதையும் பார்க்காம, ஃபேண்டசி பாயிண்ட் சிஸ்டம் பார்க்காம இஷ்டத்துக்கு வந்து பவுலருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, ஆல்ரவுண்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, பேட்ஸ்மேனை உங்க டீம்ல கம்மி பண்ணீங்க அப்படின்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால முதல்ல நீங்க பார்க்க வேண்டியது ஃபேண்டசியோட பாயிண்ட் சிஸ்டம் பாருங்க. ஓ 50 ரன் அடிச்சா அதுக்கு ஒரு போனஸ் பாயிண்ட் இருக்கு, ஓ 25 ரன் அடிச்சாலும் அதுக்கு ஒரு போனஸ் பாயிண்ட் இருக்கு. ஏன் பவுலர் வந்து டாட் பால் போட்டா கூட போனஸ் பாயிண்ட் இருக்கு. சோ ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்க. சோ அதையெல்லாம் நீங்க பார்க்காம டைரக்டா நான் டீம் கிரியேட் பண்றதுக்கு தான் வருவேன்னா அப்போ உங்களால ஒரு பெர்ஃபெக்ட் டீம் வந்து கிரியேட் பண்ணவே முடியாது யாரால இருந்தாலும். சோ அதனால அதை கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஃபேண்டசில எவ்வளவு பாயிண்ட் சிஸ்டம்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கறத நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததா இப்போ நம்ம இந்த 2025ல நம்ம பார்க்கக்கூடியதுல அந்த இம்பாக்ட் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்கு. அதாவது 11 பிளேயர் இருப்பாங்க, 12வதா யாரை வேணாலும் எடுத்துக்கலாம். அது வந்து இப்போ ஒரு ஆர்சிபி விளையாடுதா, அது அந்த டீமுக்கு வந்து ஒரு பூஸ்டா இருக்கும். டப்புன்னு ஒரு பேட்ஸ்மேனை எக்ஸ்ட்ரா எடுத்து பேட்டிங் ஆடுறதுக்கு பூஸ்டா இருக்கும். ஆனா அது நம்ம ஃபேண்டசிக்கு ஏதாவது எந்த வகையில யூஸ் அப்படின்னு நினைக்கிறீங்க? அது வந்து நம்ம ஃபேண்டசிக்கு வந்து மைனஸ் தான். ஏன்னா ஒரு டீம்ல வந்து முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 ப்ராப்பர் பவுலிங் ஆப்ஷன் எடுத்துட்டு வருவாங்க. 6வதா இப்போ இந்தியால வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவை எப்படி ஒரு 6வது பவுலிங் ஆப்ஷனா கரெக்டா எப்பவுமே யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி 5 ப்ராப்பர் பவுலிங் ஆப்ஷன் இருக்கும், ஹர்திக் 6வது இருப்பாரு. இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த ஐபிஎல் டைம்ல இம்பாக்ட் சப்பா வரும்போது 7 பவுலிங் ஆப்ஷன் வந்து டீமுக்குள்ள ஃபுல்லா வந்து கவர் பண்ணுவாங்க. அப்போ நம்ம எடுக்கக்கூடிய பவுலர் வந்து 4 ஓவர் கவர் பண்ணுவாரா இல்ல 3 ஓவர் தான் பவுல் பண்ணுவாரா அப்படிங்கறதுல நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். சோ மத்த ஃபார்மேட்டுக்கு மாதிரி டப்புனு இதுக்கும் மாறக்கூடாது. இதுல என்னென்ன ரூல்ஸ் இருக்கு அப்படிங்கறத ரூல்ஸை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அடுத்த கட்டமா நம்மளால அந்த டீம் கிரியேட் பண்றதுங்கிறதுக்கு நம்மளால ஈஸியா வந்து மூவ் ஆன் ஆக முடியும். சோ அதனால இதெல்லாம் ஒரு பேசிக்கான பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சோ இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்ததா இப்ப நம்ம எல்லாரும் ஆவலா காத்துட்டு இருக்கக்கூடிய கிராண்ட் லீக். சோ இந்த கிராண்ட் லீக் வந்து எப்படி நம்மளால கிரியேட் பண்ண முடியும்? இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் 30 டீம் போடவா, இல்ல நான் 25 டீம் போடவா, இல்ல நான் 10 டீம் போடவா அப்படின்னு உங்களுக்கு தோணும். சோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த டீம் கிரியேட் பண்றதெல்லாம் தூர வச்சுட்டு எப்படி வந்து பிளேயர்ஸ் வந்து சூஸ் பண்ணும். இதுல வந்து நான் வந்து 4 விதமா பிளேயர்ஸ் வந்து பிரிக்கிறேன். அதாவது முதல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா லோ பெர்சன்டேஜ் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து நம்ம பிரிக்கலாம். 0ல இருந்து 15க்குள்ள இருக்கக்கூடிய பிளேயர்ஸை நம்ம லோ பெர்சன்டேஜ் அப்படின்னு வைக்கலாம். அதுக்கு அடுத்ததா 15ல இருந்து ஒரு 35க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளேயர் தான் வின்னிங்க வந்து சூஸ் பண்ணுவாங்க. இப்ப நீங்க வந்து ஒரு 27% இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் எடுத்தீங்க அப்படின்னா அந்த பிளேயர் நல்லா விளாண்டா ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் எடுத்தா நீங்க வின்னு. அதே அவர் விளாடாம ஃபிளாப் ஆயிட்டாருன்னா நீங்க தோல்வி. அதுதான் அந்த 15ல இருந்து 35க்குள்ள இருக்கக்கூடிய பிளேயரோட ரோல். அடுத்து 40 to 60% பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீடியமா இல்ல ஒரு ஆவரேஜா எல்லாருமே செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர்ஸா இருப்பாங்க. அண்ட் ஃபைனலா வந்து 60+ இருக்கக்கூடிய பிளேயர் வந்து சேஃபாவும் இருப்பாங்க. ஃபிளாப்பான ஆப்ஷன் சேஃப்னு சொல்லலாம், நீங்க ஃபிளாப்னு சொல்லலாம். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 80% எடுத்த பிளேயர்ஸ் வந்து இல்ல ஒரு 90-95% எடுத்த ஒரு 5 பிளேயர் எடுக்கீங்க ஒரு மேட்சுக்கு அப்படின்னா அந்த 5 பிளேயரும் அதிகமா செலக்ட் பண்ணதுனால 5 பேருமே நல்ல ரிசல்ட் கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பா அதுல வந்து 2 பேர் வந்து ஃபிளாப் ஆவாங்க. உங்களுக்கு தெரியும், நீங்க இதுக்கு முன்னாடி விளாண்டுருந்தீங்கன்னா. ஸோ அதனாலதான் அதை வந்து சேஃபான ஆப்ஷன் சொல்லலாம். அது ஃபிளாப் கூட வந்து கண்டிப்பா ஆகி போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த விதமா 4ஆ பிரிச்சுக்கோங்க. 0ல இருந்து 15, 15 to 35, 40 to 60, 60+. இப்போ நீங்க ஒரு கிராண்ட் லீக் டீம் போடணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? அந்த 0ல இருந்து 15 சொன்னோம்ல லோ பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்ல வந்து 2 பேரை வந்து நீங்க வந்து பிக் பண்ணணும். மொத்தம் 11 பிளேயர் செலக்ட் பண்ண போறோம். அதுல 2 பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோ பெர்சன்டேஜ் 0ல இருந்து 15க்குள்ள இருக்கக்கூடிய லோ பெர்சன்டேஜ்ல சூஸ் பண்ணணும். அடுத்து 15 to 35க்குள்ள இருக்கக்கூடிய வின்னை டிசைட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 பிளேயரை வந்து நீங்க வந்து கண்டிப்பா சூஸ் பண்ணணும். அடுத்ததா வந்து பார்த்தோம்னா 40 to 60%, அதாவது மீடியம் ஆவரேஜ் உள்ள பிளேயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து
4 பிளேயரை சூஸ் பண்ணணும். கடைசியா 60+ இருக்கக்கூடிய லிஸ்ட்ல வந்து பார்த்தோம்னா 2 பிளேயரை வந்து நீங்க சூஸ் பண்ணணும். ஸோ இப்படி சூஸ் பண்ணீங்கன்னா 11 பிளேயரை வந்து நீங்க கரெக்டா எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் எடுக்கலாம். நீங்க பாட்டுக்கு போயிட்டு சும்மா எல்லாமே அதிக பெர்சன்டேஜ் உள்ள பிளேயர்ஸ் வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு வேல்யூ கிடையாது. ஏன்னா டப்புன்னு ஏதாச்சும் ஒரு லோ பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய பிளேயர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா சோலி முடிஞ்சிடும். அதே போல நீங்க உங்க இஷ்டத்துக்கு போயிட்டு எல்லாமே வந்து லோ பெர்சன்டேஜ், கிராண்ட் லீக் தானே நம்ம லோ பெர்சன்டேஜ் எடுப்போம் அப்பதான் வின் பண்ண முடியும்னு நினைச்சீங்கன்னா அப்படி கிடையாது. திடீர்னு 90% எடுத்த பேர் நல்லா ஆடி கொடுப்பாங்க. ஸோ அதனால ஒரு பேலன்ஸ்டா இருக்கணும்னா நீங்க இந்த மாதிரி தான் 4 விதமா பிரிச்சு அப்படி நீங்க டீம் கிரியேட் பண்ணுங்க. ஸோ இப்படி வந்து நான் எத்தனை டீம் கிரியேட் பண்ண முடியும், எத்தனை டீம் போடணும்? ஃபர்ஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க 2018 நாங்க விளாடுவோம். இந்த மாதிரி ட்ரீம் லெவல்லாம் விளாடும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இஷ்டத்துக்கு டீம் போடுறது. ஹாஸ்டல்ல இருக்கிற 10 பேர், நீ 10 போடு, நான் 10 போடுறேன், இன்னைக்கு நம்ம வந்து கிராண்ட் லீக் அடிக்கணும் அப்படிங்கிறதுலாம் அப்போ எங்களுக்கு தெரியல. ஆனா இப்போ புரியுது அதெல்லாம் ஒரு பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு. உங்களால எத்தனை டீம் போட முடியுமோ அத்தனை டீம் மட்டும் போடுங்க. அவங்க இவ்வளவு போடுறான்ல, இவ்வளவு போடுறான்ல அப்படின்னு சொல்லி நீங்க இஷ்டத்துக்கு போடாதீங்க. உங்களால கரெக்டா பெர்ஃபெக்டா அனலைஸ் பண்ணி 6 டீம் தான் போட முடியுமா 6 போடுங்க போதும். 10 டீம் தான் போட முடியுமா 10 டீம் போடுங்க போதும். இஷ்டத்துக்கு பேராசப்பட்டு பெருநஷ்டம் அடைகிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. அதனால உங்களால எவ்வளவு அனலைஸ் பண்ணி அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி அனலைஸ் பண்ணி டீம் போட முடியுமோ அதை மட்டுமே பண்ணுங்க. பேராசப்பட்டோம் அப்படின்னா அது ஒரு பெரிய நஷ்டமாகவும் நம்ம தமிழ் பழமொழியே இருக்கு. அதனால அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் கிராண்ட் லீக்ல வந்து பாத்தீங்கன்னா டீம் செலக்ட் பண்றக்கூடிய ஒரு பெரிய மெத்தடா நான் பாக்குறேன். ஸோ இதுவே வந்து ஒரு ஸ்மால் லீக்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை எப்படி வந்து இது பண்ணணும்? ஸோ ஸ்மால் லீக்குக்கும் கிராண்ட் லீக்குக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து டப்புன்னு போவீங்க, இஷ்டத்துக்கு டீம் எடுப்பீங்க, வந்துருவீங்க. ஆனா ஸ்மால் லீக்ங்கிறது அப்படி இல்லை. நீங்களும் உங்க ஆப்போனண்டும் விளையாடக்கூடிய லீக் வந்து ஹெட் டு ஹெட். நீங்களும் உங்களுடைய 2 ஆப்போனண்டும் மோதக்கூடிய லீக் வந்து ஹெட் 3 மெம்பர் லீக். நீங்களும் உங்களுடைய சேர்ந்து 3 ஆப்போனண்ட் விளையாடக்கூடியதுதான் 4 மெம்பர் லீக். ஸோ இப்படி 3 கான்டெஸ்ட் வந்து ஸ்மால் லீக்ல வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். இதுக்கு எப்படி டீம் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா சேம் மெத்தட் தான். அதாவது நம்ம பார்த்ததுதான் அந்த 0 to 15, 15 to 35, 40 to 60, 60+. இதுல வந்து அதுக்கு ஒரு மாதிரி பிளேயர் செலக்ட் பண்ணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 0 to 15ல ஒரே ஒரு லோ பெர்சன்டேஜ் பிக்ல உள்ள பிளேயரை மட்டும்தான் நீங்க ஸ்மால் லீக்ல எடுக்கணும். அதே போல 15 to 30க்குள்ளேயும் ஒரே ஒரு பிளேயரை மட்டும்தான் நீங்க பிக் பண்ணணும். 40 to 60ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 பிளேயரை நீங்க பிக் பண்ணணும். 60+ல வந்து 5 பிளேயர் பிக் பண்ணணும். ஏன் இதுல வந்து ஸ்மால் லீக்ல 60% மேல இருக்க பிளேயர் 5 பிளேயரை பிக் பண்ண சொல்றேன்னா ஏன்னா ஸ்மால் லீக் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து சேஃபா போற லீக். அதனாலதான் இதுல வந்து பெர்சன்டேஜ் அதிகமா இருக்கிறவங்க அதிகமா எடுத்துட்டு கம்மியா இருக்க பிளேயர்ஸ் வந்து ஒரு சில பிளேயரை வந்து நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அந்த ஒரு சில பிளேயர்ஸ்னாலதான் நமக்கு வந்து மேட்ச் வந்து கண்டிப்பா மாறும். அதனால ஸ்மால் லீக்னா இந்த மாதிரி டீம் கிரியேட் பண்ணணும், கிராண்ட் லீக்னா இந்த மாதிரி டீம் கிரியேட் பண்ணணும். அது போக இந்த கிராண்ட் லீக் டீம் கிரியேட் பண்றதுக்கு நமக்கு என்னெல்லாம் பேசிக்கா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்றது வந்து ஒரு பிட்ச் வந்து நீங்க கண்டிப்பா அனலைஸ் பண்ணணும். சும்மா போயிட்டு இஷ்டத்துக்கு டீம் எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம சிதம்பரம் ஸ்டேடியம் வந்து சென்னை பிட்ச் வந்து ஒரு மாதிரி சப்போர்ட் பண்ணும். அதே ஆர்சிபி ஹோம் கிரவுண்ட் சின்னசுவாமி ஸ்டேடியம் வந்து ஒரு மாதிரி சப்போர்ட் பண்ணும். அதாவது நம்ம பிட்ச்ல ஸ்பின்னை வச்சு வின் பண்ணலாம். ஆனா ஆர்சிபி பிட்ச்ல வந்து ஸ்பின்னர் வச்சு வின் பண்ண முடியாது. பேட்டிங் பயங்கரமா பண்ணுவாங்க. அப்போ அங்க பேட்டிங் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நீங்க போயிட்டு சிதம்பரம் ஸ்டேடியம்ல வந்து பவுலருக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு சென்னை ஸ்டேடியம்ல வந்துட்டு ஃபுல்லா பேட்ஸ்மேனுக்கா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா அது தப்பு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான பாயிண்ட் அப்படின்னா நீங்க கிராண்ட் லீக் டீம் நம்ம வந்து இப்ப டீம் கிரியேட் பண்றத பார்த்தாச்சு. அதுல இருக்கக்கூடிய பேசிக் பாயிண்ட் என்ன அப்படின்னா முதல்ல பார்க்க வேண்டியது நம்ம வந்து பிட்ச் ரிப்போர்ட்டை நீங்க கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணணும். இந்த பிட்ச் வந்து பேட்ஸ்மேனுக்கான பிச்சா, பவுலருக்கான பிச்சா, ஸ்பின்னுக்கான பிச்சா, ஃபாஸ்டுக்கான பிச்சா, லோ ஸ்கோர் பிச்சா, ஹை ஸ்கோர் பிச்சா, இல்ல அப்படின்னா ஒரு யூஸ்டு பிச்சா, அதாவது தொடர்ந்து விளையாண்டுட்டே இருந்தாங்கன்னா அது ஒரு யூஸ்டு பிச்சா மாறும். இப்ப நீங்க ஐபிஎல் எடுத்துக்கிட்டீங்கன்னா சேம் பிட்ச்லயே ஒரு 2-3 மேட்ச் வந்து நடக்கும். ஸோ அப்படி இருக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நீங்க போக வேண்டியது பிட்ச் ரிப்போர்ட்டை ரொம்ப கவனமா நீங்க வந்து பார்க்கணும். 2வது பாயிண்டா நம்ம பார்க்க வேண்டியது நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய பிளேயர் வந்து 200 பாயிண்ட் வாங்கி கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. மினிமம் ஒரு 50+ பாயிண்ட் வாங்கி கொடுப்பாரா அப்படிங்கிறத நீங்க யோசிக்கணும். எப்படி யோசிக்கணும்? ஆப்பை ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு பிளேயரை சூஸ் பண்றதுலாம் வேலைக்கே ஆகாது. ஸோ அதனால
ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர், ஆர்சிபிக்கு வந்து ஒரு பேப்பர்ல எழுதுங்க, கேகேஆர் வந்து ஒரு பேப்பர்ல எழுதுங்க. சோ அப்போ நீங்க உட்கார்ந்து அனலைஸ் பண்ணணும் யார் ஒரு 50 பாயிண்ட் வாங்கி கொடுப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சரி பிலிப் சால்ட் இன்னைக்கு வந்து ஓப்பனிங் ஆடுறாரு, ஆனா அவர்கிட்ட ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கு. அப்போ ஒரு செகண்ட் பேட்டிங் வர்றாருன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல லாஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா கடைசி பால்ல ரன் அவுட் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கடைசி பால் தானே சும்மா ஓடுன்னு சொல்லி ஓடுவாங்க, அப்போ அவருக்கு ஒரு ஸ்டம்பிங் வாய்ப்பு உண்டு. மேட்ச்லயே பாத்தீங்கன்னா ஒரு கேட்ச்ல 2 கேட்ச் பிடிச்சாருன்னா அவர் ரெண்டாவது பேட்டிங் வர்றதுக்கு முன்னாடியே 30 பாயிண்டோட வருவாரு, இல்லைன்னா ஒரு 25 பாயிண்டோட வருவாரு. ரீசன் அந்த விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ங்கிறது. சோ அப்படி நீங்க வந்து அனலைஸ் பண்ணணும். அப்படி அனலைஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளால அந்த 50+ பாயிண்ட்ங்கிறத அடைய முடியும். நீங்க பாட்டுக்கு சும்மா ஆப்புக்குள்ள போயிட்டு பிளேயரை சூஸ் பண்ணி டப்புன்னு 5 நிமிஷத்துல நான் 10 டீம் போடுறேங்கிறதுல பெருமை இல்லை. அதனால பொறுமையா ஒரு 50+ பாயிண்ட் யாருக்கெல்லாம் வரும் அப்படிங்கிறத நீங்க பொறுமையா நோட் பண்ணி அந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் பிளேயர் வந்து செலக்ட் பண்ணணும். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா டபுள் ஆப்ஷன்ஸ் யாருக்கெல்லாம் இருக்கு. அதாவது ஒரு பிளேயர் வந்து பேட்டிங்ல நமக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும், பவுலிங்லயும் கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹர்திக் பாண்டியா ஐபிஎல்லாம் பாத்தீங்கன்னா இனிஷியல் அவர் தான் பவுல் பண்ண போறாரு. ஒருவேளை ட்ரெண்ட் போல்ட் பும்ரா பவுல் பண்ணலாம், பட் அவரும் ஒரு அடிஷனல் பவுலரா இருப்பாரு. கண்டிப்பா 3ல இருந்து 4 ஓவர் பவுல் பண்ணுவாரு. ஹர்திக் பாண்டியா பேட்டிங் வருவாரு. சோ அவர்கிட்ட ஒரு டபுள் ஆப்ஷன் இருக்கு. நம்ம சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜடேஜா இருக்காரு, பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷனுக்கு வந்து அவருக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அந்த மாதிரி யாருக்கெல்லாம் வந்து டபுள் ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்குன்னு நீங்க போயிட்டு ஒரே ஒரு ஓவர் தான் பவுல் பண்றாருன்னா அவரை வந்து நீங்க டபுள் ஆப்ஷன்ல எடுத்துக்காதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 ஓவருக்கு மேல பவுல் பண்ணி பேட்டிங்கும் வந்து ஒரு டாப் 6க்குள்ள வந்து ஒரு 15 ரன் 20 ரன் அடிச்சு கொடுத்தா கூட அவரால் வந்து அந்த 50+ பாயிண்டை ரீச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேட்ஸ்மேன் வந்து இப்போலாம் இருக்கிற ஃபேண்டசி சிஸ்டம்க்கு 20 ரன் அடிச்சாலே 30+ பாயிண்ட் ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்துடலாம். பிளஸ் ஒரு விக்கெட் எடுத்தாருன்னா குறையாம 50+ பாயிண்ட்ங்கிறத நம்ம ரீச் பண்ண முடியும். அதனாலதான் வந்து அந்த இதை நீங்க நோட் பண்ணணும். அடுத்ததா வந்து டெத்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ்க்கு வந்து நீங்க எப்பவுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அது அவர் போன மேட்ச் விக்கெட் எடுத்தாலும் எடுக்காட்டினாலும் சரி, நீங்க வந்து டெத்ல பவுல் பண்றக்கூடிய பவுலர், அதுவும் குறிப்பா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டெத்ல, அதாவது டெத்னா அந்த லாஸ்ட் 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பவுலருக்கு வந்து நீங்க எப்பவுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலும், அதுலயும் குறிப்பா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல கூட சில நேரம் மேட்சஸ் சீக்கிரம் முடிப்பாங்க, இல்லைன்னா ஆப்போனன்ட் டீமே மேட்சை வந்து சீக்கிரம் முடிச்சிடும். கடைசி வரைக்கும் இழுத்துட்டு போற மேட்ச் வந்து ரொம்ப ரேர் தான் கம்பேர் டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். அதனால ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுலிங் பண்ணக்கூடிய பவுலருக்கு வந்து நீங்க எப்பவுமே வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமாக தான் கொடுக்கணும். ஸோ இந்த டெத்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்ததா பார்த்தோம்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனும் நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு விக்கெட் கீப்பர் ஆப்ஷனோட வேல்யூ நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்கி. அவங்க பிஃபோர் பேட்டிங்கே 25 பாயிண்டோட வர்றாங்க அப்படிங்கறத நீங்க நோட் பண்ணிக்கணும். அடுத்ததா வென்யூ ஸ்டாட்ஸ் அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த பர்டிகுலர் பிட்ச்ல இந்த பிளேயர் எப்படி ஆடி இருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ வந்து விராட் கோலி எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு வந்து அவருடைய அபிஷியல் ஹோம் பிச்சான ஆர்சிபி கிரவுண்ட்ல நல்லா ஆடுவார், எல்லா மேட்சுமே சூப்பரா ஆடி கொடுப்பாரு. அதே அவர் லக்னோ கிரவுண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா பெருசா அந்த லெவலுக்கு ஆடல. அப்போ நீங்க போயிட்டு லக்னோ பிட்ச்ல நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ஆர்சிபி கிரவுண்ட்ல கம்மியா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது. சோ அந்த வென்யூ ஸ்டாட்ஸை பார்க்கணும். ஓ விராட் கோலியா இந்த பிட்ச்ல நல்லா ஆடி இருக்கான், அப்போ விராட் கோலியை வந்து ஒரு 10 டீம்ல நம்ம எடுப்போம் அப்படின்னு நீங்க தோணும். ஒரு 50+ ஆவரேஜ் வச்சிருக்கான், அப்போ இந்த மேட்ச் அடிச்சு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து நமக்கு வரணும். அதான் அந்த வென்யூ ஸ்டாட்ஸ் வந்து நம்ம கண்டிப்பா பார்க்கணும். ஸோ அதை பார்க்கல அப்படின்னா நம்ம ஏன்னா விராட் கோலி சில பிட்ச்ல வந்து விராட் கோலியும் கிடையாது, ஸோ தோனியே வச்சுக்குவோம். தோனி ஒரு பிட்ச்ல நல்லா ஆடி இருப்பாரு, ஒரு பிட்ச்ல நல்லா ஆடி இருக்க மாட்டார். ஸோ அப்ப அந்த ஸ்டாட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஓஹோ அப்போ இந்த மேட்ச்ல நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த வென்யூ ஸ்டாட்ஸ் வந்து நம்ம பார்க்கணும். அடுத்ததான் ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ வந்து ஆர்சிபி வெர்சஸ் கேகேஆர் அப்படின்னா இந்த ஆர்சிபி பிளேயர்ஸ் வந்து கேகேஆர் பிளேயர்ஸ் ஆப்போனன்ட் டீம் கிட்ட எப்படி ஆடி இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். அதே போல கேகேஆர் பிளேயர்ஸ் வந்து ஆர்சிபி டீம் கிட்ட எப்படி ஆடி இருக்காங்க அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சும்மா போயிட்டு சில பிளேயர் வந்து இன்னொரு டீம் கூட நல்லா ஆடி இருப்பாங்க. இப்போ வந்து ஒரு கான்வே எடுத்துக்குவோம், அவர் வந்து ஆர்சிபி கூட நல்லா ஆடி இருக்காரு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கிடுவோம். அதே ஏதாவது ஜிடி கூட சரியா ஆடாத பிளேயரா இருந்தாருன்னா அப்போ ஒரு ஜிடி கூட விளையாடும் போது இம்பார்ட்டன்ஸை கம்மி பண்ணிக்கிட்டு ஆர்சிபி கூட விளையாடும் போது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுக்குதான் இந்த ஹெட் டு ஹெட். அதே போல பவுலரோட பேட்டில் பார்க்கணும். நீங்க இப்போ வந்து ஓப்பனிங் ஆடுறாரு விராட் கோலி அப்படின்னா அவர் வந்து வீக்கா வந்து சில பவுலர்ஸ் கிட்ட பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு இனிஷியல்ல. அப்போ அந்த பவுலர்ஸ் கிட்ட விளையாடும் போது
ஒரு டீம்ஸ்ல வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் வந்து கம்மி பண்ணி கொடுக்கறதுக்கு நீங்க முன் வரணும். ஸோ எனக்கு பிடிச்ச பிளேயர் விராட் கோலி அப்படி பார்த்தா எனக்கெல்லாம் வந்து நிறைய பிடிச்ச பிளேயர் இருக்காங்க. ஆனா எனக்கெல்லாம் தோனியை ரொம்ப பிடிக்கும்னால ஒரு நாள் கூட தோனியை வந்து என் டீம்ல வந்து எடுத்ததே கிடையாது. விராட் கோலி பிடிக்கும், ஆனா ஒரு சில நாள் எடுப்பேன், ஒரு சில நாள் எடுக்க மாட்டேன். ஸோ அது நம்ம இதை பொறுத்து. ஸோ பிடிச்ச பிளேயர், பிடிச்ச டீம் இதெல்லாம் தூரத்துக்கு வச்சுட்டு தான் நம்ம ஃபேண்டசி விளையாட வரணும். எனக்கு கூட பாத்தீங்கன்னா ஆர்சிபி டீம் தான் பிடிக்கும். அவங்க விளையாண்டு வின் பண்ணணும்னு ஆசை. ஆனா நான் வந்து என்னோட காசு துட்ட வந்து நான் போட்டு விளையாடும் போது என் டீம் தான் வந்து எனக்கு வின் பண்ணணும்னு தோணுமே தவிர ஆர்சிபி வின் பண்ணாலும் சரி வின் பண்ணாம போனாலும் சரி அப்படிங்கிற நிலைமை கூட நான் வருவேன். அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, இந்த செமிஃபைனல் ஃபைனல்ஸ் வரும்போது நீங்க வந்து மேட்சை என்ஜாய் பண்ணி பாருங்க. ஸோ அப்போ நம்ம இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி கூட நடக்கும்போது கூட நான் சொல்லியிருந்தேன், இது ஃபைனல் மேட்ச், இதே மாதிரி ஒரு மேட்ச் கிடைக்காது. அப்போ நம்ம வந்து ஒரு டீம் போட தேவையில்லை, என்ஜாய் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பிடிச்ச டீமா இருந்தா நீங்க போடாதீங்க, அது உங்களுக்கு இன்னமும் கஷ்டத்தை தான் உண்டு பண்ணும். ஸோ இதுதான் ஒரு பேசிக் பாயிண்ட். இப்போ ஒரு கிராண்ட் லீக் டீம் கிரியேட் பண்ணா 4 இதா பிரிக்கிறீங்க. லோ பெர்சன்டேஜ், அதுக்கப்புறம் வின்னை டிசைட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ், ஆவரேஜான பிளேயர்ஸ், சேஃப் ஆர் லாஸ்ட் பிளேயர்ஸ். இந்த 4 பேர்ல எத்தனை பிளேயர் எடுக்கணுங்கிறத பார்த்தாச்சு. அதுலயும் எப்படி பிளேயர்ஸ் செலக்ட் பண்ணணும், 50 பாயிண்ட் வாங்கி கொடுக்கணும். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனுக்கு டபுள் ஆப்ஷன் இருக்கு, வென்யூ ஸ்டாட்ஸ் இருக்கு, ஹெட் இருக்கு, பவுலர்ஸ் பேட்டில் பார்க்கணும். இவ்வளத்தையும் நீங்க பார்த்து தான் டீம் கிரியேட் பண்ணணும். ஆனா இவ்வளத்தையும் பார்த்தாலும் வின் பண்ணுவோமா, அது பெரிய கொஸ்டின். ஏன்னா எல்லாத்தையும் பார்த்து டீம் போட்டாலும் அந்த லக்கு அப்படிங்கிறது நமக்கு வேணும். அது என் வாழ்க்கையில பெருசா கிடையாது, உங்க வாழ்க்கையில இருந்தா கண்டிப்பா நீங்க வின் பண்ணுவீங்க. ஸோ அதுக்குன்னு லக்கு இருக்கு, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்துல லக் இருக்கும், ஒரு விஷயத்துல லக் இருக்காது. ஸோ இந்த 2025 IPL கண்டிப்பா நம்ம சேனல்ல இருக்கிறவங்களுக்கு லக்கு அடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அது போக இந்த 2025 IPL வந்து நம்ம சேனல் சார்பாகவே நிறைய சீரீஸ் லீடர் போல் இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போலாம் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஸோ எல்லாமே வந்து இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ KKR vs RCB வீடியோ போடுறதாலும் சரி, இல்லை டெலகிராம்ல இருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பா அப்டேட் பண்ணுவேன். நீங்க வந்து குறிப்பா இதெல்லாம் ஜஸ்ட் நான் வந்து ஒரு பேசிக்கான பாயிண்ட்ஸா தான் சொல்லியிருக்கிறேனே தவிர இது போக இன்னமும் நிறைய இருக்கு. பேசணும்னா மணிக்கணக்கில் பேசலாம். ஆனா உங்களுக்கே வந்து ஏன்டா இவன் இப்படி வந்து மொக்க போட்டுட்டு இருக்கான், ப்ரிவியூ வீடியோங்கிற மாதிரிதான் கழுத்து இருப்பான், இதை இப்பவுமே இப்படி பண்றான்னு நீங்க நினைக்கலாம். பட் இதுதான் ரொம்ப முக்கியமானது, நீங்க நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸ்மால் லீக் விளையாட போறீங்க அப்படின்னா சும்மா ஏனோ தானன்னு வந்து நீங்க கான்டெஸ்ட் கட்டாதீங்க. ஒரு பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த IPL-க்கு ஒரு 10,000 ரூபாய் அப்படின்னு நீங்க ஒரு ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா மொதல் மேட்சே 5,000 கொண்டு போறது, 7,000 கொண்டு போறது, 2வது மேட்ச் வந்து 3,000 போட்டு 3வது மேட்ச் ஒண்ணு இல்லாம முடிக்கிறதுல அர்த்தமே கிடையாது. எந்த பட்ஜெட் இருந்தாலும் சரி, ஒரு 10,000 ரூபாய் இருக்குன்னா அது டிவைடட் பை 20 மேட்ச் நீங்க அந்த 10,000 ரூபாய் வச்சு லேண்ட் ஆகும். அப்போ ஒரு மேட்சுக்கு 500 ரூபாய் தான் உங்களால கட்ட முடியும். அப்போ அந்த இதை வச்சு பண்ணுங்க. மொதல் மேட்ச் 500 ரூபாய்னாலும் கடைசி மேட்ச் 18வது மேட்ச் நீங்க 500 ரூபாய் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். 20வது மேட்ச் நீங்க 500 ரூபாய் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். சும்மா உங்க இஷ்டத்துக்கு மொதல் மேட்ச் அதிகம் பண்ணிட்டு 2வது மேட்ச் துட்டு இல்ல ஒன் டீமை போட்டுதான் நாசமா போயிட்டேன், அதுக்கெல்லாம் அங்க வேலையே கிடையாது நண்பா. ஸோ நீங்க தான் பொறுப்பு. ஈக்குவல் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம சொல்லியாச்சு. அதுவும் குறிப்பா நான் உங்களுக்கு சொல்ற லீக் வந்து 4 மெம்பர் லீக். நீங்க 4 மேட்ச்ல ஒரு மேட்ச் வின் பண்ணாலே பெருசா இதாகாது. ஸோ 2 மேட்ச் வின் பண்றீங்களாலே 8ல 3 மேட்ச் வின் பண்ணா போதும் 4 மெம்பர் லீக்ல ப்ராஃபிட் எடுத்துடலாம். ஸோ 5 மேட்ச் நம்ம தோத்துக்கலாம். ஸோ அதை பார்க்க மாட்டீங்க. அந்த 5 மேட்ச் தோக்கறத நீங்க வந்து பெருசா தோத்துட்டா அப்படிங்க. அந்த 3 மேட்ச் வின் பண்ணதை யாரும் பார்க்க மாட்டோம். ஸோ அதனாலதான் 4 மெம்பர் லீக் பெஸ்ட் நான் சொல்லுவேன் எப்பவும். ஸோ அதுலயும் என்ன இருக்கு, சேம் ஆப்பனண்ட் கூட ஜாயின் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க பெஸ்ட் டீமா போட்டிருப்பீங்க சில அன்னைக்கு, அதாவது கிராண்ட் லீக் பக்கத்துல போயிருப்பீங்க. ஆனா உங்க ஆப்பனண்ட் என்ன பண்ணிருப்பான், திடீர்னு சேம் ஆப்பனண்ட் ஒரு மொத்தமே ஒரு 5 கான்டெஸ்ட் போறீங்க அப்படின்னா அவன் வந்து ஒரு 3 கான்டெஸ்ட்ல வந்துட்டான். ஆனா நீங்க செம்ம டீம் போட்டிருக்கீங்க, ஆனா அவன் உங்களோட வெறும் 0.5 பாயிண்ட்ல ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணி உங்களோட வெறும் 1 பாயிண்ட் கூட இல்ல, அரை பாயிண்ட் கூட போனாலும் அந்த 3 கான்டெஸ்ட் அடிபட்டு போயிடும். அதே தான் நம்ம டிஃப்ரெண்ட் கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணா ஒரு லீக் தான் அடிபட்டு போயிருக்கும், மீதி 4ல வின் பண்ணுவோம். ஸோ அதனால டிஃப்ரெண்ட் டைம்ல ஜாயின் பண்ணுங்க, டிஃப்ரெண்ட் ஆப்பனண்ட் கூட ஜாயின் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் பேசிக்கான பாயிண்ட். இதெல்லாம் நான் நிறைய வாட்டி உங்களுக்குலாம் நான் சொல்லியிருக்கேன். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் நம்ம வந்து விளையாடணும், ஃபேண்டசி விளையாடணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதுல இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம நிறைய பாயிண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்கோம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமா வச்சுட்டு இந்த 2025 IPL நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கிராண்ட் லீக் டீம்ஸ் அதுக்கு வந்து நான் தனியா வந்து வீடியோஸ் போடுவேன். கண்டிப்பா ஒரு 6ல இருந்து 10 டெமோ டீமை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். கண்டிப்பா இந்த வருஷம் ஸ்மால் லீக்கை கூட நான் பெருசா ஃபோக்கஸ் பண்ண போறது இல்லை.
கிராண்ட் லீக்கை தான் ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஸோ மறக்காம எல்லாருமே நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் ஃபேண்டசி விளையாடுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை அனுப்பி விடுங்க. ஸோ அவங்களையும் பார்க்க சொல்லுங்க. ஸோ நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.